அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அகமது ஜியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் அதிரடி ஆட்டம் ஆரம்பமாகியது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்க போகின்றோம். எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். வாருங்கள் இது சம்பந்தமாக பார்ப்போம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு கடந்த அரசாங்கங்களினால் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. எஸ்டிஎஃப், போலீசார், இராணுவத்தினர் என அவரின் உயிருக்காக பாதுகாப்பில் கடமையில் இருந்தார்கள். அது ஏனென்று சொன்னால், அவர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த சிறப்பு வாய்ந்த தலைவர் என்பதால் அவரின் உயிருக்கு ஆபத்து அதிகம் என்பதனால் அவருக்கு அதிகமான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. சராசரியாக 180 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவரின் உயிருக்காக, அவரின் பாதுகாப்புக்காக இருந்தார்கள். ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் புதிய அரசாங்கமானது அவரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கையை 60ஆக மட்டுப்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களது உயிருக்கு அச்சுறுத்தல் அதிகம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கத்தை பலர் விமர்சித்து வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தற்பொழுது உயர் நீதிமன்றம் சென்றிருக்கிறார். தன்னுடைய அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றத்திற்கு மனு சமர்ப்பித்துள்ளார். இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நீக்கப்பட்ட தனது பாதுகாப்பு படைகளை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் பிரதமர் ஹரிணி மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் குழு ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக இந்த மனு உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச தனது வழக்கறிஞர்கள் மூலம் தாக்கல் செய்த மனுவில் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் அவரது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு குழுவிலிருந்து 60 அதிகாரிகள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டனர் என்றும் மற்ற அனைவரும் நீக்கப்பட்டனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது தனது பாதுகாப்பிற்காக ஆயுதமேந்திய எந்த ஒரு பாதுகாப்பு படையினரும் யாரும் அமர்த்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டு வர வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறார். மேலும் அவரது உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக அவரது மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள், அதாவது பிரதமர் ஹரிணி மற்றும் அமைச்சரவை உறுப்பினர் குழு ஆகியோர்தான் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். இவர்கள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மஹிந்த ராஜபக்ச நீதிமன்றத்தை கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. கூடுதலாக தனக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து மதிப்பீடு செய்ய பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோருகிறார். அத்துடன் மனுதாரர் மஹிந்த ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்ட முழு பாதுகாப்பையும் திரும்ப தருமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிடுமாறு உயர் நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார். இந்த விடயம் இப்படி இருக்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இதுவரை காலமும் அவருடைய பாதுகாப்புக்காக வருடாந்தம் 326 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதனால் செலவுகளை குறைக்கும் முகமாகத்தான் தற்போதைய அரசாங்கமானது அவருடைய பாதுகாப்பை குறைத்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.